பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய அணி டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பைக்கான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதலாவது போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வியடைந்தாலும் இரண்டாவது டெஸ்டில் 336 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதோடு பல்வேறு சாதனைகளையும் உரித்தாக்கியிருக்கிறது. அந்த வகையில் பர்மிங்ஹாம் மைதானத்தில் 58 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்ற இந்திய அணி அந்த மைதானத்தில் வெற்றி பெற்ற முதல் ஆசிய அணி என்ற வரலாற்று பெருமையை தனதாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு போட்டியில் 1000 ரன்களை கடந்த 6வது அணி என்ற சாதனை பட்டியலில் இணைந்ததோடு 1014 ரன்களை எடுத்து 4வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் படைத்துள்ள சாதனை நீண்டு கொண்டே செல்கிறது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 430 ரன்களை குவித்த சுப்மன் கில் சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு போட்டியில் அதிக ரன்களை குவித்த இரண்டாவது வீரர் என்ற சாதனையை படைத்ததோடு முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார். மேலும் ஒரு போட்டியில் 2 இன்னிங்ஸ்களிலும் 150 ரன்களை கடந்த வீரர் என்ற ஆலன் பார்டரின் மாபெரும் சாதனையை சமன் செய்திருக்கிறார். இதை தவிர குறைந்த வயதில் டெஸ்ட் சதம் அடித்த கேப்டன் என்ற சச்சின் டெண்டுல்கர் சாதனையை முறியடித்ததோடு குறைந்த இன்னிங்ஸ்களில் 2000 ரன்களை எட்டிய இந்திய வீரர்களின் மாபெரும் சாதனை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ஜாம்பவான்கள் வீரேந்திர சேவாக் மற்றும் ராகுல் டிராவிட் ஆகியோரை சமன் செய்திருக்கிறார். இந்த டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 269 ரன்களை அடித்த சுப்மன் கில் இங்கிலாந்து மண்ணில் அதிகபட்ச ரன்களை அடித்த இந்திய வீரர் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் அதிகபட்ச ரன்களை அடித்த இந்திய கேப்டன் என்ற விராட் கோலியின் வாழ்நாள் சாதனையை தகர்த்து புதிய சாதனையையும் படைத்திருக்கிறார். மேலும் சேனா நாடுகளில் இரட்டை சதமடித்த முதல் ஆசிய கேப்டன், இங்கிலாந்து மண்ணில் அடுத்தடுத்து 2 டெஸ்டுகளில் சதமடித்த 2வது இந்திய கேப்டன் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார். இது தவிர இங்கிலாந்து மண்ணில் மட்டும் டெஸ்ட் போட்டிகளில் 23 சிக்சர்களை விளாசிய ரிஷப் பந்த் 148 ஆண்டு கால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் குறிப்பிட்ட ஒரு வெளிநாட்டில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைத்திருக்கிறார். இதேபோல இங்கிலாந்து மண்ணில் களம் கண்ட முதல் டெஸ்ட் போட்டியிலேயே 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆகாஷ் தீப் பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 49 ஆண்டு கால சாதனையை தகர்த்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்தின் முதல் 5 பேட்ஸ்மேன்களில் 4 பேரை ஒரே இன்னிங்ஸில் அவுட் ஆக்கிய முதல் பந்து வீச்சாளர் என்ற பெருமையை ஆகாஷ் தீப் பெற்றிருக்கிறார். 1976ஆம் ஆண்டு நடந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்தின் முதல் 4 பேட்ஸ்மேன்களை மிக்கேல் ஹோல்டிங் அவுட் ஆக்கியிருந்த நிலையில் அவரது சாதனையை ஆகாஷ் தீப் முறியடித்திருக்கிறார். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.